ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் டிஎஸ் ரெசிபிஸ் அண்ட் vlog. நம்ம இன்றைக்கி வந்து சிறுபயிறு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 2 கப்பு சிறுபயிறு பருப்பு எடுத்து அதை நான் வந்து லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கலர் ஆகக்கூடாது, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் அதை நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு அரை கப்பு வந்து ஜவ்வரிசி எடுத்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி அதை கூட சேர்த்து நம்ம இப்போ வந்து ஆற வச்சுக்கலாம். இப்போ அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சர்க்கரை பாகு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பருப்பும் அதுவும் ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து நல்லா கழுவி இதை வந்து இப்போ ஒரு குக்கரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ஒரு 5 கப்பு தண்ணி ஆட் பண்ணி இது கூட கொஞ்சம் வந்து நெய்யும் ஆட் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் எடுத்து நம்ம வந்து சர்க்கரை பாகுலாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு முடி தேங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தால் எல்லா தேங்காய் பாலும் நல்லா இதாக எக்ஸ்கியூஸ் ஆகி வந்துடும். நம்ம இதில் வந்து முதல் பால் வந்து 1 கப் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே தேங்காயில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி 2ஆம் பாலும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தேங்காயை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த லாஸ்ட்டில் வந்து நெய் கூட ஃப்ரை பண்ணி போடணும். அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். விசிலெல்லாம் போன பிறகு பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பாயில் ஆகிருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம சர்க்கரை பாகை வந்து நல்ல ஒரு ஃபில்டர் பண்ணி போட்டால் இதில் இருக்கிற தூளெல்லாம் வந்துடும். தேவையான அளவு சுகர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அதை கூட வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 2ஆம் பால் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதையும் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ண வைக்கலாம். இப்போ ஒரு 8-10 ஏலக்காய் வந்து நம்ம வந்து ஸ்கின் எடுத்துகிட்டு சீடை பார்த்து நல்லா வந்து தட்டி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரெடியான பிறகு லாஸ்ட்டில் ஃபைனலாக வந்து ஃபஸ்ட்டு மில்க் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, 1 கப்பு அதையும் ஊற்றி ஜஸ்ட்டு கொதி வந்ததும் எடுத்துட்டால் நமக்கு வந்து பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து உருக்கிட்டு அதை கூட வந்து நம்ம முதல்ல பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காயை வந்து முதல்ல நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு இது கூட கொஞ்சம் கேஷ்யூ கொஞ்சம் கிஸ்மிஸ் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட்டான சிறுபயிறு பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.